கடவுள் வாழ்த்து. ஓம் நமச்சிவாய. வாழ்க நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்றன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கவே. திருச்சிற்றம்பலம். மனித வாழ்க்கையில் முக்கிய அங்கமாக திகழும் எரிபொருட்களான பெட்ரோல், டீசல், எல்பிஜி ஆகியவற்றை உபயோகிப்பதால் நமக்கு ஏற்படும் நன்மை தீமைகளை பற்றி இந்த வீடியோவில் சற்றே விரிவாக பார்ப்போம். மனிதர்களை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் டூ வீலர், ஃபோர் வீலர், கப்பல், ட்ரெயின், ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன், ராக்கெட் போன்ற அனைத்திலும் எரிபொருளாக பயன்படுகிறது. மனிதர்கள் தயாரிக்கும் பொருட்களை லக்கேஜ் எடுத்து செல்லும் வாகனங்களில் எரிபொருளாக உபயோகப்படுத்தப்படுகிறது. மின்சாரம் தயாரிக்கவும் பல இடங்களில் பெட்ரோல், டீசல் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. மனிதர்கள் உணவு தயாரிக்க லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் என்று சொல்லக்கூடிய எல்பிஜி பயன்படுத்தப்படுகிறது. இந்த பொருட்களை தயாரிக்க பயன்படும் குரூட் ஆயில் நிலத்தடியில் எண்ணெய் கிணறுகள் மூலம் எடுக்கப்பட்டு சுத்திகரிப்பு ஆலைகளில் சுத்தப்படுத்தி தரம் பிரிக்கப்படுகிறது. இந்த குரூட் ஆயில் அதிக அளவில் ஆசியா கண்டத்தில் தான் கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த எரிபொருட்கள் பல நன்மைகளை மனித குலத்திற்கு தந்தாலும் ஒரு சில தீமைகளையும் கொடுக்கத்தான் செய்கிறது. அது மனித தவறுகளால் மட்டுமே நிகழ்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குரூட் ஆயிலில் இருந்து ஒயிட் ஆயில் என்று ஒன்றை எடுத்து சமையல் எண்ணெயில் கலப்படம் செய்கிறார்கள். இன்றைக்கு மனித குலத்திற்கு வரும் கணைய புற்றுநோய், பார்வை இழப்பு, டிபி என்று சொல்லக்கூடிய காசநோய், ஒபேசிட்டி, மேலும் இருதயம் மற்றும் தோல் சம்பந்தமான பல நோய்களை வர காரணமாகிறது. உலகத்திலேயே அதிக லாபம் ஈட்டக்கூடிய ஆப்பிள் கம்ப்யூட்டரின் சிஇஓவும் நிறுவனருமான உயர் திரு ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் கணைய புற்றுநோயால் இறந்து போனார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் இறக்கும் தருவாயில் உலகத்திலேயே காஸ்ட்லியான பெட் எது என்றால் ஹாஸ்பிட்டலில் உள்ள ஐசியூ பெட் தான் என்று சொன்னார்கள். உயர் திரு எஸ்பிபி அவர்கள் இறந்தபோது ஹாஸ்பிட்டலில் வசூலித்த பணத்தை நினைவு கூர்ந்தால் அது நமக்கு புரியும். நாம் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையில்லாமல் போகக்கூடாது என்று நினைப்பவர்கள் கலப்பட பாக்கெட் சமையல் எண்ணெயை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது. அடுத்தது, நாம் உபயோகிக்கும் எந்த எரிபொருளும் 100% எரிக்கப்படுவதில்லை என்பது இந்த உலகம் அறிந்திராத ஓர் உண்மையாகும். 20 முதல் 40% வரை எரிபொருள் எரியாமல் பணத்தை விரயமாக்குகிறது. உலகம் முழுக்க நடக்கிறது. இந்த சதவீதம் என்பது குளிர்காலத்திலும் குளிர் பிரதேசங்களிலும் இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு எரிபொருள் 100% எரிக்கப்பட்டால் அது வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடு காற்றை மாசுபடுத்துவதில்லை. ஆனால் எரியாமல் வீணாகும் எரிபொருள் கார்பன் மோனாக்சைடாகவும், நைட்ரஜன் ஆக்சைடாகவும், ஹைட்ரோ கார்பனாகவும் வெளியேறி காற்றை மாசுபடுத்துகிறது. சென்னை போன்ற பெருநகரங்களில் 70%க்கு மேல் புற்றுநோய்கள் வர வாகன புகையே காரணம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வாகன புகையால் காற்றில் உள்ள ஆக்சிஜன் அளவு குறைந்ததால் தான் பெருநகரங்களில் கொரோனா வைரஸ் அதிகம் பரவியதற்கு காரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல வல்லரசு நாடுகள் காற்று மாசை கட்டுப்படுத்த விலை உயர்ந்த திரவ எரிபொருள் சேமிப்பானை எரிபொருளில் கலந்து வாகன புகை மாசை கட்டுப்படுத்தி வருகிறார்கள். உலகத்திலேயே அதிக காற்று மாசடைந்த 8 நாடுகளில் இந்தியாவும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த 8 நாடுகள் பின்வருமாறு: பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா, நேபாளம், எகிப்து, குவைத்து, சவுதி அரேபியா ஆகும். இதுவரை நம் இந்தியாவில் ஒரு நல்ல எரிபொருள் சேமிப்பான் இல்லாததே இந்த காற்று மாசுக்கு காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது.
தற்பொழுது நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ரைட்வே ஹெல்த் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் மோட்டோ டானிக் என்ற எரிபொருள் சேமிப்பானை 1/8/2024 அன்று அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். அந்த தேதியின் விதியன் என்று சொல்லக்கூடிய கூட்டுத்தொகை 8 என்று அமைந்து சனி பகவானின் ஆதிக்கம் பெறுவதால் இந்த ரைட்வேவின் மோட்டோ டானிக் 8வது உலக அதிசயமாக வருவதற்கு கூட வாய்ப்புள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் வாகனங்களில் பயன்படுத்தி வரும் எரிபொருளில் ரைட்வேவின் மோட்டோ டானிக் எரிபொருள் சேமிப்பானை கலந்து ஓட்டுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள்: பெட்ரோல் டீசல் எரியாமல் வீணாவதை முழுமையாக எரித்து மைலேஜ் 40% வரை அதிகரிக்க செய்யும் அதிசயம். அதனால் நம் பணம் விரயமாவது தடுக்கப்படுகிறது. ரைட்வேவின் மோட்டோ டானிக்கை என்ஜின் ஆயிலுடன் கலந்து ஓட்டுவதால் வாகனத்தின் வழுவழுப்பு தன்மையை, அதாவது ஸ்மூத்னஸை அதிகரிக்க செய்வதுடன் என்ஜின் மற்றும் என்ஜின் ஆயிலின் ஆயுள் காலத்தை இரட்டிப்பாக்கும் அதிசயம். எரியாமல் போகும் எரிபொருள் சைலன்சர் வழியாக ஹைட்ரோ கார்பன் மற்றும் கார்பன் மோனாக்சைடாக வெளியாவதை முழுமையாக கட்டுப்படுத்தி உண்மை புகை பரிசோதனையில், அதாவது ஆக்சுவல் பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிபிகேட்டில் 0.00 ஆக்கி நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. வாகன புகையால் வெளிக்காற்று மாசடைவதையும் பூமி வெப்பமடைவதையும் தடுத்து மனித குலத்துக்கு வரும் பேராபத்திலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. மேலும் தேசிய அளவிலும் உலக அளவிலும் தூய்மை காற்றின் அளவை அதிகரிக்க செய்வதுடன் ஓசோன் படலத்தை சீரழியாமல் பாதுகாத்து வாகன புகையால் மனித குலத்திற்கு ஏற்படும் ஆரோக்கிய சீர்கேட்டை தடுக்கிறது. ரைட்வே நிறுவனத்தின் மோட்டோ டானிக் எம்ஆர்பி விலை 3500 ரூபாயாகவும் டிபி விலை 3200 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதை வாங்கி இருசக்கர வாகனங்களில் உபயோகிப்பதால் ரூ 35,000 வரையும், 4 சக்கர வாகனங்களில் உபயோகிப்பதால் ரூ 50,000 வரையும் சேமிக்கலாம். மேலும் இதை வாங்கி உபயோகிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு டைரக்ட் செல்லிங் முறைப்படி விற்பனை உரிமையையும் ரைட்வே நிறுவனம் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்க்கவும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.